தேவன் உண்டாக்கின எல்லா பிராணிகளும் ஆதாமுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது எப்படி நிக்குது? ஜோடி ஜோடியா வந்து நிக்குது. இப்போ இதுக்கெல்லாம் நீ பேர் வைப்பான்றாரு. இப்போ ஆதாம் எல்லா மிருகங்களுக்கு பேர் வைக்கிறான். பேர் வச்சு முடிச்சுட்டு அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டானோ அதே இது வரைக்கும் பேராயிற்று. இப்போ ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. நல்லா கவனிங்க, எல்லாமே தனித்தனியா வரல, ஜோடி ஜோடியா அப்படியே செட்டு செட்டா வருது பாருங்க. எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா இருக்குது. இப்ப யாருதான் தனிமையா இருக்கிறது? ஆதாம் தனிமையா நிக்கிறான். இப்ப பார்த்தாரு, மனுஷன் மாத்திரம் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லியார். மனுஷனை உண்டாக்கின அவர் மனுஷியையும் உண்டாக்கினார். அப்ப முதல் நோக்கம் தனிமையா இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுவோம், தனிமையா இருக்கக்கூடாது.